ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, 1 கிலோ சிக்கனுக்கு 1/4 கிலோவுக்கு அதிகமாக சின்ன வெங்காயம் எடுத்துக்கணும். எண்ணெய், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விடணும். 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 3 கிராம்பு, கொஞ்சம் பட்டை, கசகசா 1/4 ஸ்பூன் போட்டுக்கணும். குழம்பு நல்லா கெட்டியாக வரதுக்கோசரம் 3 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கணும். அதையும் நல்லா வதக்கி விடணும். அரை மூடி தேங்காய் போடணும். அதையும் நல்லா வதக்கி விட்டு லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 3 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள். கொஞ்சம் காரம் கம்மியாக வேணும் அப்படின்னா நம்ம இன்னும் கம்மி பண்ணிக்கலாம். இல்லை அதிகமாக வேணால் ஒரு 2 வரமிளகா போட்டு வதக்கி விட்டுக்கலாம். இதையெல்லாம் நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். ஒரு வடை சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை போட்டுக்கணும். அப்புறம் அந்த சிக்கனையும் அதில் போட்டுக்கணும். சிக்கனை நல்லா வதக்கி விடணும். சிக்கன் நல்லா வதங்கி வந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அந்த ஸ்மெல் வராது. அதுக்கு தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போடணும். அதையும் நல்லா வதக்கி விடணும். வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி முன்னாடியே எடுத்து வச்சுக்கணும். அது ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கணும். அதையும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா சிக்கன் நல்லா உருண்டு வரும் பார்த்துக்குங்களேன், நல்லா வதங்கும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் சிக்கன் மசாலா போடலாம். சிக்கன் மசாலா போட்டால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அரைச்சி வச்சோம்ல பேஸ்ட்டு, அதுவும் அதிலே ஊற்றிடணும். ஒரு 1/4 பேஸ்ட்டு மட்டும் எடுத்துக்கணும். லாஸ்ட்டாக சிக்கனை தனியாக எடுத்து வறுத்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் நாட்டுக்கோழி வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால் கொஞ்சம் நிறையா தண்ணி ஊற்றினா தான் நம்ம கரெக்டாக லாஸ்ட்டாக சுண்டி வரப்போ நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு வடை சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை போட்டுக்கணும். சிக்கன் நல்லா வெந்துரும்ல, அந்த சிக்கனை எடுத்து தனியாக வறுக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நாட்டுக்கோழிக்கு. அப்போ கடுகு, கருவேப்பிலை, கொஞ்சம் பச்சை மிளகாய் போட்டு நம்ம அரைச்சி வச்ச வெங்காயத்தையும் அதிலே போட்டுக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அந்த பேஸ்ட் இருக்குல்ல, அந்த பேஸ்ட்டையும் அதிலே ஊற்றிடணும். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கணும். உப்பு கம்மியாக இருக்கும், ஏன்னா சிக்கன் தனியாக எடுத்து வறுக்கிறோம்ல, அதனால். கொஞ்சம் தேவையான அளவு 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா போட்டுக்கலாம். சிக்கன் மசாலா போட்டு நல்லா கொதிக்க விடணும். அப்போ தான் அந்த பச்சை வாசம் போகும். அதுக்கப்புறம் அந்த சிக்கன் வெந்துருக்குள்ள, அதிலேருந்து சிக்கனை எடுத்து இதில் போட்டுக்கணும். சிக்கனை மட்டும் எடுத்து போடணும். சிக்கன் மட்டும் நல்லா எடுத்து போட்டு நல்லா கொதிக்கும். நல்லா கொதித்து நல்லா சுண்டி வரும். அப்போ தான் நமக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நாட்டுக்கோழினா இப்படி செஞ்சு பாருங்கள், இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம குழம்புல இருக்கிறதோட இந்த மாதிரி எடுத்து தனியாக வறுத்தோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா தண்ணி சுண்டதுக்கப்புறம் நம்ம நல்லா கிரேவி மாதிரி வரும். அப்போ தான் நமக்கு சாதத்தோட வெறும் சாதத்தோட கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம். இன்னும் நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.